Hey y'all, நான் உங்கள் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரீச் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டில் ஒரு விதிமீறல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு கான்ட்ராக்ட்னா ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு பார்ட்டினால தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே தன்னுடைய கடமையை செய்யாதனால இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இது ரிலேட்டடாக உள்ள டீட்டெயில்ஸாக உள்ள கான்ட்ராக்ட்னா என்ன, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் இட்ஸ் ரெமெடிஸ். ஓகேவா, இதனுடைய ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் மூணாக பிரியுது: ஆன்டிசிபேட்டரி ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ரெமெடிஸ் ஃபார் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ரெமெடிஸ் ஃபார் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் அஞ்சாக பிரியுது: suit for damages, rescission of contract, suit for specific performance, suit for injunction, suit upon quantum merit. Suit for damagesல அஞ்சா பிரியுது: ordinary damages, special damages, vindictive damages, nominal damages, prefixed damages. prefixed damages ரெண்டா பிரியுது: liquidated damages, penalty அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரீச் அப்படிங்கிறது என்னென்னா விதி மீறது தான் நம்ம ப்ரீச் அப்படின்னு சொல்லுவோமே. இதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ப்ரீச் மீன்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் அ பார்ட்டி டு பெர்ஃபார்ம் ஹிஸ் ஆர் ஹர் அப்ளிகேஷன் அண்டர் அ கான்ட்ராக்ட். ஒரு பார்ட்டி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆப்ளிகேஷன் அப்படின்னா கடமை. ஓகேவா, ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு பர்சன் இருக்காங்க. அந்த ரெண்டு பர்சனும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் போடுறாங்களா? ஓகேவா, அப்படி கான்ட்ராக்ட் போடும்போது எனக்கு 4 மந்த்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி நான் பாதி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஒர்க்கை எனக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பிகிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டை. பி 4 மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ண முடியல, 6 மந்த்ஸ் மேலே ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, விதியை மீறுறாங்க இந்த கான்ட்ராக்டை. அவங்களால பண்ண முடியாமல் போகுது. அப்படி இல்லைன்னா அந்த 4 மந்த்ஸ்லேயே அவங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்போனா விதி மீறிட்டாங்க. இந்த கான்ட்ராக்ட்லேருந்து ஒரு பார்ட்டி தன்னுடைய வேலையை பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கும்போது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கான சார்ஜஸ் என்னவோ அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைனா கேஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. இதில் 2 விதமான ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், ரெண்டாவது ஆன்டிசிபேட்டரி ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் அந்த ரிட்டனில் இருக்கிற வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அதனுடைய மீனிங் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா, இன் கான்ட்ராஸ்ட் டு ஆன்டிசிபேட்டரி ப்ரீச், இட் இஸ் அ கேஸ் ஆஃப் ரெஃப்யூசல் டு பெர்ஃபார்ம் த ப்ராமிஸ் ஆன் த ஷெட்யூல்டு டேட். ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தன்னுடைய கடமையை சொன்ன நாளில் செய்யாமல் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. The parties to a lawful contract are bound to perform their respective promises. லா படி என்னென்னா கட்டாயமாக அவங்களோட கடமையை செஞ்சாகணும் அந்த கான்ட்ராக்ட் போட்டபடி. But when one of the parties breaks the contract by refusing to perform his promise, he is said to be committed a breach. ரெண்டு பேரில் ஒருத்தவங்க தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பண்ணாமல் போகிறதுனால அதுக்கு பேர் ப்ரீச் அப்படின்னு சொல்கிறாங்க. In that case, the other party to the contract obtains a right of action against the one who has refused to perform his performance. Refused அப்படின்னா மறுக்கிறது. இந்த ரெண்டு பார்ட்டியில் ஒரு பார்ட்டி தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாத போது அப்போ இன்னொரு பார்ட்டி மேலே கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி அண்ட் மேகா ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா, ரவிங்கிற பர்சன் மேகாட்ட சொல்கிறாங்க, எனக்கு 100 பேக்ஸ் ஆஃப் காட்டனை சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனாம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணுங்கள், ஒரு 15th போல் சென்ட் பண்ணுங்கன்ட்டு. பட் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, 15th போது அவங்களால சென்ட் பண்ண முடியல மேகாங்கிறவங்கனால. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கான்ட்ராக்ட் முடியுது. ரிசைன்டன் அப்படின்னா கேன்சல்னு அர்த்தம். ஸோ நான் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டி ரெண்டு பர்சன் இருக்காங்கல்ல, ரவி அண்ட் மேகா. ரவி 100 காட்டன்ஸை கொடுத்தா தான், 100 பேல்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை கொடுத்தா தான் இவ்வளோ ரூபா பே பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கான்ட்ராக்டில் இந்த
காட்டனை கொடுத்தா தான் இவங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குமே. ஸோ ஒருத்தவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதனால இன்னொருத்தவங்களும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலாக ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் நடக்குது அப்படிங்கிறது. இது சிம்பிள் எக்ஸாம்பிள். இதுதான் ஆக்சுவல் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் உடையது. இப்போ வந்து ஆன்டிசிபேட்டரி ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இது 2 விதத்தில் கான்ட்ராக்ட் வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஓரலாக சொல்கிறாங்க, இல்லை ரிட்டனாக சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்களுடைய மறைமுகமான பர்ஃபார்மன்ஸ்னால இந்த கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. An anticipatory breach of contract is a breach of contract occurring before the time fixed for performance has arrived. அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் முடிவுக்கு வர்றது தான் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. when the promiser refuses altogether to perform his promise and signifies his unwillingness even before the time for performance has arrived, it is called anticipatory breach. இப்போ இந்த 15 days ஒரு 1 monthsக்குள்ளே இந்த கான்ட்ராக்டை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கோன்னு சொல்கிறது தான் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகேவா? இது வந்து 2 டைப்ஸாக இருக்குது. எக்ஸ்ப்ரெஸ்லி பை வேர்ட் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன். ஓகேவா? வேர்ட் மூலியமாக சொல்கிறாங்க, டைரெக்டாக ஓரலாக சொல்கிறாங்க, இல்லை ரிட்டனில் சொல்கிறாங்க. நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு ரிட்டனில் எழுத்துப்பூர்வமாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஓரலாக அந்த பர்சனை பார்த்து எனக்கு உங்கள் கூட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதனுடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் ஸ்போக்கனாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விஷால் அப்படிங்கிறவர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்துகிறாரு. அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நேம் சொல்கிறேன். ராமு. ஓகேவா? ராமு ஆர் ரவி. இந்த பர்சன் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30th அன்னைக்கு எனக்கு டெலிவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா, விஷால் அப்படிங்கிற பர்சன் வந்து 30th டெலிவர் பண்ணணும். பட் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 15th அப்பயே சொல்லிடுறாரு, என்னால் இந்த பொருளெல்லாம் டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னென்னா, இது வந்து ஓரலாக ஒரு கான்ட்ராக்ட் முடிவுக்கு வருது, ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டேரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க, எனக்கு இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க, இம்ப்ளாய்டு பை த கண்டக்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ். இம்ப்ளாய்டு பை த கான்டக்ட் ஆஃப் த ஒன் ஆஃப் த பார்ட்டிஸ் அப்படின்னா மறைமுகமாக அவங்களுடைய செயல் வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்டை முடிய செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பிங்கிற 2 பர்சன் இருக்காங்க. ஏ சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ஹார்ஸை உங்களுக்கு இத்தனாம் தேதி போல் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து சிக்கு செல் பண்ணிடுறாங்க. அப்போ பிங்கிற பர்சனுக்கு இந்த விஷயமே தெரியாது, செல் பண்ணது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா மறைமுகமாக விற்றுட்டாங்க. ஸோ அப்போ இனிமேல் வந்து என்ன ஆகாது, அந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது. ஸோ அதுதான் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெமிடிஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறாங்க. சூட் ஃபார் டேமேஜஸ், ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், சூட் ஃபார் குவாண்டம் மெரியட் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூட் ஃபார் டேமேஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இது என்னங்கிறத ரீட் பண்ணி அதனுடைய தமிழ் மீனிங் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் ஆர் டேமேஜ் காஸ்டு பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். காம்பன்சேஷன் வந்து உண்மையாக லாஸ் ஆகிருக்கு இல்லை டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது அப்போ நான் வந்து காம்பன்சேஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் இதனுடைய மீனிங்கு. when a contract has been broken, the parties who suffers by a breach is entitled to receive from the party who has broken the contract compensation for any loss or damage caused to him thereby, which naturally arose in the usual course of things from such breach, or the parties knew when they made the contract to be likely to result from the breach of it. ஒரு கான்ட்ராக்ட் வந்து உடைக்கப்படுது அப்படி இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டால் ஒருத்தவங்க சஃபர் ஆகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் இத்தனாம் தேதிக்குள்ளே அந்த பொருளை தரேன்னு சொல்லியிருக்கேன், பட் அந்த பொருளை கொடுக்கலன்னா அவங்களுக்கு அந்த லாஸ் தானே அந்த பொருளை கொடுக்கலனா, ஸோ அந்த லாஸோ ஒரு டேமேஜை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் ஒரு மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஆர் இன்டைரக்ட் லாஸ். என்கிட்ட சொன்னது நீங்கள் டைரெக்டான லாஸ் தான், இந்த பொருள் எனக்கு வரலன்னா லாஸ் அப்படின்னு இருக்கீங்க. பட் ரிமோட்டாவோ இல்லை இன்டைரக்ட் லாஸாவோ என்னால் காம்பன்சேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த பொருளை வச்சு தான் என்னுடைய பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஸோ இத்தனாம் தேதி அன்னைக்கு நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் வாங்குற பர்சன்ட்ட இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. தரலைன்னா அவ்வளோதான் எனக்கு லாஸ் அப்படின்ட்டு அதை மட்டும்தான் சொல்லும்போது அதுக்குடைய லாஸு தான் தருவாங்களே தவிர, நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு அதனுடைய லாஸையும் சேர்த்து அதனுடைய ப்ராஃபிட்டையும் சேர்த்து இவங்களால தர முடியாது. அதுதான் வந்து சொல்கிறாங்க, such compensation is not to be given for any remote and indirect loss or damage sustained by the reason of the breach அப்படின்னு சொல்கிறாங்க. Compensation for failure to discharge obligation resembling those created by contract. When an obligation resembling those contract created by incurred and has been discharged, any person injured by the failure to discharge is to entitled to receive the same compensation from the party default as if such person had contracted to discharge it and broken his contract. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ராக்டில் ஒரு பர்சன் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த அனதர் பர்சன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் அப்படிங்கும்போது அந்த கான்ட்ராக்ட்லேருந்து விலகி வந்துக்கலாம். இனிமேல் வந்து இந்த கான்ட்ராக்ட் நடக்க போகிறதில்ல, ஸோ நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கிறேன், இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். அதனுடைய காம்பன்சேஷன் நம்ம கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணல, ஸோ எனக்கு இந்த லாஸ் ஆயிடுச்சு, அதனுடைய காம்பன்சேஷனை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சூட் ஃபார் டேமேஜஸ்னால் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த டேமேஜஸில் சில கைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரல் ஆர் ஆர்டினரி டேமேஜஸ், ஸ்பெஷல் டேமேஜஸ், விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ், நாமினல் டேமேஜஸ், டேமேஜஸ் ஃபார் டிட்டோரியேஷன் காஸ்ட் பை டிலே, ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆர்டினரி டேமேஜஸ் அப்படின்னா சேம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸில் ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். ராமு அண்ட் மேகா அப்படின்னு சொல்லிட்டு காட்டன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருப்போம். 100 காட்டன்ஸை அவங்களால தர முடியல, சொன்ன தேதியில் தர முடியல அப்படின்னா அதனுடைய லாஸ் என்ன? ஒரு லாஸ் வந்திருக்கும்ல நம்ம. ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து அதனால லாஸ் ஆகிருக்கும். இந்த சொன்ன தேதியில் தராதனால சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியாமல் போகிற காரணத்தினால அந்த இதுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் ஆர்டினரி டேமேஜஸ். ஓகேவா? அவங்க பொருள் தரலை, ஸோ அதனால் என்னால் இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுறது தான் ஆர்டினரி டேமேஜஸ். ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் அந்த பொருளை ஒரு பர்சன்ட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, ஏ அண்ட் பின்னு 2 பேர் இருக்காங்க. இதில் ஏ வந்து சொல்கிறாங்க, என்னுடைய மில்லில் வந்து ஒரு மிஷின் வந்து ரிப்பேராக இருக்குது, இது நீ 4 நாளில் சரி பண்ணி கொடுத்தாதான் என்னால் ஒரு கான்ட்ராக்ட் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் பி என்ன பண்ணிடுறாரு, அவர் சொன்ன 4 நாளில் அவரால் கொடுக்க முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 4 நாளில் கொடுக்க முடியாத டேமேஜஸ்க்கான காசையும் ஒரு கவர்மெண்ட்டை கூட கான்ட்ராக்ட் போட இருந்தாங்கல்ல, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த காசையும் சேர்த்து கொடுக்குறது தான் ஸ்பெஷல் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆர்டினரி டேமேஜஸில் ருபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் ஸ்பெஷல் டேமேஜஸில் ருபீஸ் வந்து டபுள் மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டிக்டிவ் ஆர் எக்ஸம்ப்ளரி டேமேஜஸ் அப்படின்னா, இது வந்து எமோஷ்னலாக ஒரு பர்சனை வீக் ஆக்கிறதுனால அதுக்காக நம்ம கிளைம் பண்ணுற டேமேஜஸ் தான் விண்டிக்டிவ் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரேஜ், இப்போ 2 பர்சன் பிரைட் அண்ட் க்ரூம் இருக்காங்க. இதில் பிரைடோ இல்லை க்ரூமோ வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னா இன்னொரு பர்சன் ரொம்ப எமோஷ்னலாக சஃபர் ஆவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணாத காரணத்தினால எனக்கு வந்து நான் எமோஷ்னலாக டேமேஜ் ஆகிருக்கேன், ஸோ இவ்வளோ வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் விண்டிக்டிவ் டேமேஜஸ் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பர்சன் வந்து பொய்யா இன்னொரு கம்பெனியை பற்றி விளம்பரப்படுத்துகிறாங்க. இந்த கம்பெனி வந்து ஃப்ராட் வேலை பண்ணுறாங்க, இல்லை சரியாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு தப்பான ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து வெளியே சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, அப்போ கரெக்டான அந்த கம்பெனியோட குட்வில் வந்து போயிடும்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த கம்பெனி வந்து இவர் மேலே கேஸ் போட்டு அதனுடைய காம்பன்சேஷனை வாங்கிக்கலாம். அதுதான் வந்து விண்டிக்டிவ் டேமேஜஸ் அப்படிங்கிறாங்க. நாமினல் டேமேஜஸ் அப்படின்னா சின்ன டேமேஜஸ் தான், ரொம்ப பெருசாக லாஸ் எல்லாம் இல்லை, சின்ன டேமேஜஸ் தான், அதனுடைய அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். டேமேஜஸ் ஃபார் டிட்டோரியேஷன் காஸ்டு பை டிலே. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குட்ஸை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து தராததுனால
எனக்கு வந்து சில லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டேமேஜஸ் ஃபார் டிட்டோரேஷன் காஸ்டு பை டிலேனால. லேட்டாக தந்ததுனால எனக்கு வந்து லாஸ் இல்லை, நீங்கள் பொருளை தந்துட்டீங்க, பட் அந்த டிலே ஆனதுக்கு கொஞ்சம் பைசா தர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டோ ஆர் வந்து நான் ஒரு சேல் ஏதோ ஒரு குட்ஸை சேல் பண்ணுற கான்ட்ராக்டாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 1 lakh தான் என்னுடைய பெனால்ட்டி. 1 lakh பெனால்ட்டி ஆர் லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்லலாம் இதுக்கு பேர். அது நான் என்னங்கிறத நெக்ஸ்ட்டில் நல்லா ப்ரீஃபாக நெக்ஸ்ட்டில் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படின்னா ஒரு 1 lakh தான் என்னால் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா என்னால் இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பர்சன் வந்து கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கலை அப்படிங்கும்போது அதனுடைய காஸ்ட் எவ்வளோ இருக்கும், ஆக்சுவலான காஸ்ட்டு காம்பன்சேஷன் எவ்வளோ வருதுன்னா 70,000 வருதுன்னா அந்த 1 lakhல இருக்கிற 70,000 மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர அந்த 1 lakhையுமே எடுத்து கொடுக்க முடியாது. பட் இதே வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, டேமேஜஸ் வந்து 1,20,000 வரைக்கும் எனக்கு வந்து காம்பன்சேஷன் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா 1 lakhக்கு வரைக்கும் தான் என்னால் காம்பன்சேஷன் பே பண்ண முடியுமே தவிர 1,20,000 மேலே பே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கான்ட்ராக்ட் போடும்போதே ஒரு இதில் மென்ஷன் பண்ணிட்டோம், டேமேஜஸ் இந்த மாதிரி வந்தது, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் விதிமீறி போனோன்னா இவ்வளோ தான் என்னால் பே பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜஸ். ஓகேவா? ரெமெடிஸ் ஆஃப் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் சூட் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பேலன்ஸ் 4 இருக்குது. ஓகேவா? அந்த 4ஐயும் என்னங்கிறத பார்ப்போம். ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா மியூச்சுவலாக இந்த கான்ட்ராக்டை முடிச்சுக்கிறது. ஒரு பர்சன் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படிங்கும்போது இன்னொரு பார்ட்டி வந்து அதை வந்து கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம். நீங்கள் பண்ணாததுனால என்னால் இந்த பணம் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது மியூச்சுவலாக முடிச்சுக்கிறது தான் ரெசஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? குவாண்டம் மெரியட் அப்படிங்கிறது ப்ராமிஸ் டு பே அப்படின்னு சொல்கிறாங்க. குவாண்டம் மெரியட்டை இப்போ 2 பார்ட்டி இருக்காங்க. இந்த 2 பார்ட்டியில் ஒரு பார்ட்டி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் அவங்களோட அமௌண்ட் கொடுக்கணும். பேலன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. எவ்வளோ வரைக்கும் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம பே பண்ணணும். பேலன்ஸ் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னும் போது அது வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சு போகுது. ஸோ அதனுடைய லாஸையும் அவங்க என்னங்கிறதையும் கொடுத்துடணும். இதுதான் குவாண்டம் மெரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. When one person has rendered service to another in circumstances which indicate an understanding between them that in to be paid for alternative no particular remuneration has been fixed, the law will interfere a promise to pay. Quantum merit much as the party doing the service has deserved. It covers a case where the party injured by the breach had at the time of breach done but not all the work which he is bound to do under the contract and seeks to be compensated for the value of the work done. For the application this doctrine 2 conditions must be fulfilled. குவாண்டம் மெரியட்டில் அவங்க பண்ண வேலைக்கு நம்ம அதனுடைய என்ன கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோமோ அதை பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாங்கன்னா அந்த பார்ட்டி வந்து இவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஒன்லி அவைலபிள் இஃப் த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் ஹேஸ் பீன் டிஸ்சார்ஜ்டு. இப்போ என்னென்னா 2 பேருமே சொல்லியிருக்காங்க எனக்கு 100 bales ஆஃப் காட்டனை வந்து டெலிவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிங்கிற பர்சனும் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் ஈஸியாக சுலபமாக முடிஞ்சிருது, மியூச்சுவலாக முடியுது. அப்போ என்ன பண்ணணும்னா கரெக்டாக அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய பே வந்து நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னாங்கன்னா அப்போ கேஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, த கிளைம் மஸ்ட் பாட் பை பார்ட்டி நாட் இன் டிஃபால்ட். அந்த கிளைம் பண்ணுறது வந்து என்னவாக இருக்கணும்னா டிஃபால்ட் அப்படிங்கும்போது அவங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும்னா பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஓகேவா? இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நம்ம கிளைம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போகிறதுனால நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த 2 கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் வந்து குவாண்டம் மெரியட் அப்படிங்கிறது ப்ராமிஸ் டு பே கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணியே ஆகணும். ஒன்று இந்த கான்ட்ராக்டை சுலபமாக முடிச்சிருந்தா பே பண்ணணும், அப்படி இல்லை பாதியிலேயே விட்டுட்டாங்க அப்படின்னாங்கன்னா அதை கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் குவாண்டம் மெரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த கிளைம் ஃபார் குவாண்டம் மெரியட் அரைசஸ் இன் த ஃபாலோயிங் கேசஸ். ஒரு 5 கேசஸ் சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒன்று. when an agreement is discovered to be void or when the contract becomes void. ஒரு அக்ரிமெண்ட் வந்து 2 பேருமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அது செல்லாமல் போணுச்சுன்னா கான்ட்ராக்ட் செல்லாமல் போயிடும். அப்படி இருந்ததுன்னா குவாண்டம் மெரியட்டில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. குவாண்டம் மெரியம்னா ப்ராமிஸ் டு பே. நீங்கள் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, இந்த கான்ட்ராக்டே செல்லாமல் போனதுனால நீங்கள் எனக்கு தந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when something is done without any intention to do gratuitously.
கிரேட்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் நான். ஸோ அப்போ வந்து நீங்கள் எனக்கு தந்து தான் ஆகணும். நான் இந்த கான்ட்ராக்டை வெற்றிகரமாக முடிச்சேன். ஸோ நீங்கள் எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when there is an expressed or implied contract to render service but there is no agreement as remuneration. எக்ஸ்ப்ரெஸ்ஸாகவும் இம்ப்ளைடாகவும் இந்த வேலையை எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்கள் ரெமுனரேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலை. பட் நான் பண்ண செயலுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறது. when one party abandons or refuses to perform the contract. abandonsனா give up பண்ணுறது. ஒரு பார்ட்டி வந்து தன்னுடைய வேலையை செய்யலை அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் பண்ணாத வேலைக்கு. ஓகேவா? when the contract is divisible and the party not in default has enjoyed the benefit of part performance. பாதி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்காக ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். பட் பாதி பண்ணியிருக்கிறதுக்கே நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்களும் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கான அமௌண்ட்டை நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது தான். when an indivisible contract for a lump sum is completely performed but the person who has performed the contract can claim the lump sum but the other party can make the deduction for bad work. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே இதுதான். ஒரு 100 bales ஆஃப் காட்டனை ஒரு பர்சனுக்கு டெலிவர் பண்ண சொல்கிறாங்க 1000 per bale. ஓகேவா? பட் என்ன பண்ணுறாங்கன்னா இது 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 50 bales ஆஃப் காட்டனை டெலிவர் பண்ணிடுறாங்க. பட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவர் பண்ண முடியல. அப்போ அந்த அதர் பார்ட்டி என்ன பண்ணலான்னா 50 பேல்ஸுக்கு மட்டுமே அதனுடைய ப்ரைஸை மட்டும் பே பண்ணலாம், தவிர பேலன்ஸ் உள்ள 50க்கு பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் தான் பே பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பே பண்ணணும். அதுதான் குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது. சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். தேர்ட் ஒன்று. இது வந்து ஃபோர்த் ஒன். சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். where damages are not an adequate remedy in the case of breach contract, the court may in discretion on a suit for specific performance directly part in breach to carry out of his promise to the contractor. ஓகேவா? சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு இத்தனை நாளில் தந்தாகணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அவங்களால தர முடியல. நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், அவங்களால தர முடியாத போது நம்ம கேஸ் போடலாம். பிகாஸ் வந்து இது ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படிங்கிறதுனால நம்ம கேஸ் போடலாம். ஓகேவா? சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். 5th பாயிண்ட். இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டு. Suit for injunction. Where a party to a contract is negating the terms of a contract, the court may, by issuing an injunction order, restrain him from doing what he promised not to do. Suit for injunction அப்படிங்கன்னா 2 பேரும் கான்ட்ராக்ட் போடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, இங்கே வேலை பார்க்கும்போதும் வேறு எந்த இடத்துலையும் வேலை பார்க்கக்கூடாது, இந்த வேலையை வேறு எந்த இடத்துலையும் போய் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைன் வாங்கியிருப்பாங்க. பட் அந்த பர்சன் வந்து வேறு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா ஒன்று அதனுடைய காம்பன்சேஷன் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா காம்பன்சேஷன் ப்ளஸ் டேமேஜஸையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து மேனேஜர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு சிங்கரை. ஓகேவா? நான் வந்து பர்ஃபார்மன்ஸு இதுக்காக நான் ஹால் புக் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு வந்து நான் அந்த பர்ஃபார்மன்ஸை ரன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் நான் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ வந்து நீ பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் பாடிட்டு 3ஆவது நாள் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு போய் பாட போயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அப்போ இந்த கான்ட்ராக்ட் என்ன ஆகுதுன்னா முடிஞ்சு போகுது. ஸோ அப்போ இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த லாஸை வந்து யார் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிங்கர் தான் வந்து இந்த லாஸை எங்களுக்கு பே பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கோர்ட்டில் வந்து நான் சைன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து வேறு ஒரு பர்சன் கூட போய் ஒர்க் பண்ணக்கூடாது, அதை மீறினதுனால நீங்கள் எனக்கு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் சூட் ஃபார் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது கோர்ட் ஆர்டர். ஓகேவா? பெனால்ட்டி அண்ட் லிக்விடேட்டட் டேமேஜஸ் 5.4 இருக்குது. லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன லாஸாக இருக்கோ அதனுடைய அமௌண்ட் கொடுக்குறது தான் லிக்விடேட்டட் டேமேஜஸ். பெனால்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸை மீறி ஒரு பல்கான அமௌண்ட்டை வாங்குறது தான் பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இங்கிலீஷ் லாவில் ரெண்டுமே வந்து வச்சுக்கிறாங்க, பெனால்ட்டியும் வச்சுக்கிறாங்க, லிக்விடேட்டட் டேமேஜஸும் வச்சுக்கிறாங்க. பட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் 1872 என்ன சொல்கிறாங்கன்னா, ரியலான காம்பன்சேஷனுக்கு மட்டும்தான்
எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமே தவிர லிக்விடேட்டட் டேமேஜஸ் ஆர் பெனால்ட்டி என்ன நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் வந்து ஆக்சுவலான உள்ள காம்பன்சேஷனுக்கு மட்டும்தான், ஆக்சுவலாக உள்ள டேமேஜஸ் மட்டும்தான் எங்களால் காம்பன்சேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, ஓகே நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத போது நம்ம அதனுடைய காம்பன்சேஷன் நம்ம கொடுக்குறோம். பட் பெனால்ட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 1000 ரூபா தான் இந்த கான்ட்ராக்டே நம்ம போட்டிருக்கோம். பட் 1,00,000 ரூபா அவங்க கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நீ இந்த கான்ட்ராக்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த பெனால்ட்டியே கொண்டு வராங்க. அதுதான் வந்து இதில் உள்ள டிஃப்ரென்ஸு. லிக்விடேட்டட் டேமேஜஸில் ப்ரீச் ஆனாலும் இந்த அமௌண்ட்டுக்கு மேலே என்னால் தர முடியாது, இது கீழே வந்துச்சுன்னா கீழே உள்ள அமௌண்ட் தான் தர முடியும்னு சொல்கிறாங்க. பட் பெனால்ட்டியில் அப்படி கிடையாது. நீ கேன்சலே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தான் பெனால்ட்டி. ஓகேவா? லிக்விடேட்டட் டேமேஜஸோட எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் கைண்ட்ஸ் ஆஃப் டேமேஜஸில். அதுதான் இங்கேயும் வருமே. 1 lakh வந்து நம்ம கான்ட்ராக்ட் போடும்போதே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம், இதுக்கு மேலே போணுச்சுன்னா என்னால் தர முடியாது, இதுக்கு கீழே வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டு தான் வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ்க்கு முடியும் அப்படின்னு சொல்கிறது. பட் பெனால்ட்டி வந்து எந்த கான்ட்ராக்ட்லேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் லாலையும் வந்து அது வேலிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதனுடைய அமௌண்ட் வந்து ரொம்ப ஓவராக கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் பெனால்ட்டி. ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம எல்லாருக்கும் கிளியராக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உள்ள சாப்டர்ஸில் என்னென்ன கான்ட்ராக்ட்லேயே இன்னும் நிறையா யூனிட்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு யூனிட்ஸாக பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.